நர்சிங் துறையில ஆராய்ச்சி பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்பகத்தன்மை. ஏன்னா நர்சிங்ல ஒரு சின்ன அளவீட்டு கோளாறு கூட ஒரு நோயாளியோட வாழ்க்கையே மாத்திட முடியும். இன்னைக்கு இந்த நம்பகத்தன்மைனா என்ன, அது எப்படி உறுதி செய்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அவங்க சொல்றத நம்புறோம், அவங்க பயன்படுத்துற கருவிகளையும் நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? ஒரு அளவீடு உண்மையிலே நம்பகமானதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இன்னைய கலந்துரையாடல் தொடங்குது. இது சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்ல ஒரு வெயிட் மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அது மேல ஏறி நிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஏறி நிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் அது வேற வேற வெயிட்ட காட்டுனா அந்த மெஷினை நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க இல்லையா? மருத்துவத்துறையிலையும் இதுதான் நிலைமை. ஒரு கருவி கொடுக்கற முடிவுல இந்த மாதிரி நிலைத்தன்மை இல்லனா அது தவறான சிகிச்சைக்கு வழிவகுத்துடும். இந்த அபாயத்தை நீக்கிறது தான் நம்பகத்தன்மையோட முதல் வேலை. சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்பகத்தன்மைனா என்னன்னு சரியா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட 3 முக்கியமான வகைகளான நிலைத்தன்மை, சமநிலை, அப்புறம் உள்நிலைத்தன்மை பத்தி நர்சிங்ல இருந்து சில உதாரணங்களோட பார்க்க போறோம். கடைசியா இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நோயாளியோட பாதுகாப்பை உறுதி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, முதல்ல இந்த ஆராய்ச்சி நம்பகத்தன்மைனா என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கலாம். நம்பகத்தன்மைன்னு சொல்லும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்பகத்தன்மைங்கிறது ஒரு கருவி எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்குங்கிறது தான். ஒரு தெர்மாமீட்டர் ஒரே வெப்பநிலையில திரும்ப திரும்ப ஒரே ரீடிங்க காட்டுற மாதிரி. ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் மாறுச்சுன்னா அதுல ஏதோ ஒரு பிழை இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்பகமான கருவி அந்த மாதிரி பிழைதல் இல்லாம நிலையான முடிவுகளை கொடுக்கும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். இந்த நம்பகத்தன்மைங்கிறது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. அத நம்மால அளவிட முடியும். ஆமா, அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. 0லிருந்து 1 வரைக்கும். இத கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது தொடர்பு குணகம்னு சொல்லுவாங்க. இத வச்சு ஒரு கருவி எவ்வளவு நம்பகமானதுன்னு நம்ம ஒரு எண்ணாவே சொல்லிடலாம். இந்த ஸ்கேல்ல 1.00னா அது 100% பெர்ஃபெக்டான நம்பகமான கருவின்னு அர்த்தம். 0.00னா சுத்தமா நம்பிக்கை இல்ல. ரிசர்ச்ல பொதுவா ஒரு கருவியோட ஸ்கோர் 0.80க்கு மேல இருந்தா ஓகே, இது நல்ல கருவி, இதோட டேட்டாவை நம்பலான்னு எடுத்துப்பாங்க. ஓகே, ஒரு கருவி நம்பகமானதுதான்னு சொல்றோம். ஆனா அதை எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. அதுல முதல் வகைதான் இந்த ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை. ஒரு கருவி இன்னைக்கு ஒரு ரிசல்ட், நாளைக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்தா எப்படி? இந்த நிலைத்தன்மை டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, காலப்போக்குல ஒரு கருவி தன்னோட அளவீட்டுல எவ்வளவு உறுதியா இருக்குன்னு பாக்குறது தான். அதாவது ஒரே நபர்களுக்கு ஒரே டெஸ்ட கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு திரும்பவும் கொடுத்து 2 தடவையும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருதான்னு பாப்பாங்க. ஒரு நர்சிங் உதாரணத்தோட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். ஒரு நோயாளிக்கு ரொம்ப நாளா வலி இருக்குன்னு வச்சுப்போம். அவரோட கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ ஒரு நல்ல பெயின் ஸ்கேல் இன்னைக்கு என்ன ஸ்கோரை காட்டுதோ அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சும் கிட்டத்தட்ட அதே ஸ்கோரை தான் காட்டணும். அப்படி காட்டுச்சுன்னா அந்த ஸ்கேல் ஸ்டேபிளா, அதாவது நிலைத்தன்மையோட இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஈக்குவலன்ஸ், அதாவது சமநிலை. இங்க பிரச்சனை கருவியில இல்ல, அதை பயன்படுத்துற மனுஷங்க கிட்ட. அதாவது ஒரே விஷயத்த 2 வெவ்வேறு பேர் ஒரே மாதிரி பாக்கறாங்களா ஆனதுதான் இந்த டெஸ்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்டோட காயத்தை பார்த்துட்டு இது ரொம்ப சீரியஸ்னு சொல்றாங்க. இன்னொரு நர்ஸ் அதே காயத்தை பார்த்துட்டு இல்ல இது சாதாரண காயம்தான்னு சொல்றாங்க. யார சொல்றதை எடுத்துக்கிறது? இந்த குழப்பத்தை தவிர்க்கலாம் இந்த டெஸ்ட். அதாவது யார் பார்த்தாலும் ஒரே மாதிரி மதிப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வழிமுறைகள் தெளிவா இருக்கணும். இன்னொரு சூப்பர் உதாரணம், 2 நர்சிங் டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஊசி போடுறாங்கன்னு மார்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரே செக்லிஸ்ட் வச்சுதான் மார்க் போடுறாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மார்க் போட்டாங்கன்னா அந்த செக்லிஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்புக்கு இடம் கொடுக்காம நியாயமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சமநிலையோட சக்தி. சரி, காலத்தாலையும் அளவீடு மாறக்கூடாது, ஆளாலையும் மாறக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அதுதான் உள்நிலைத்தன்மை. அதாவது ஒரு கருவி தனக்குள்ளேயே எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்குன்னு பாக்குறது. சிம்பிளா சொன்னா, ஒரு கேள்வித்தாள் மன அழுத்தத்தை அளக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருந்தா அதுல இருக்கிற 10 கேள்வியுமே மன அழுத்தத்தை பத்தி தான் கேட்கணும். ஒரு கேள்வி மன அழுத்தத்தையும், இன்னொரு கேள்வி தூக்கமின்மையையும், வேற ஒரு கேள்வி சாப்பாட்டையும் பத்தி கேட்டா அப்போ அந்த கருவி எதைத்தான் சரியா அழகுதுன்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? எல்லா கேள்விகளும் ஒரே விஷயத்தை நோக்கி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா விளக்குது.
ஒரு மன அழுத்தத்துக்கான கேள்வித்தாள்னா அதுல இருக்கிற கேள்விகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில திருப்தியா இருக்கீங்களா, வாழ்க்கை வெறுமையா இருக்கா, இப்படி மன அழுத்தம் சம்பந்தப்பட்டதாவே இருக்கணும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பதட்டம், உடல் சோர்வு பத்தி கேட்டா அந்த கருவியோட உள்நிலைத்தன்மை சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 வகைகளையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஏதோ ரிசர்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. இதெல்லாம் எப்படி ஒரு பேஷண்டோட சிகிச்சையில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஃப்ளோவை பாருங்க, இது ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்பகமான கருவிகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதிலிருந்து நமக்கு நம்பகமான டேட்டா கிடைக்குது. அந்த டேட்டாவை வச்சு சரியான ரீசர்ச் முடிவுகளுக்கு வர்றோம். அந்த முடிவுகளை வச்சு தான் நர்சிங் பயிற்சிகள் மேம்படுத்தப்படுது. கடைசியா இதோட பலன் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையா கிடைக்குது. இந்த சங்கிலில முதல் கண்ணி, அதாவது கருவி சரியில்லைனா மொத்த சிஸ்டமும் சரிஞ்சிடும். அதனால தான் சொல்றாங்க, ஒரு ரிசர்ச்ல பயன்படுத்தப்பட்ட கருவி நம்பகத்தன்மை குறைவா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ரிசர்ச்சோட மொத்த முடிவுகளையுமே நம்ம சந்தேகத்தோட தான் பார்க்கணும். ஏன்னா தப்பான டேட்டா தப்பான சிகிச்சைக்கு வழிவகுக்கும். இது சில நேரங்கள்ல ரொம்ப ஆபத்தான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த தடவை நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டடி பத்தியோ இல்ல ஒரு புள்ளி விவரத்தை பத்தியோ படிக்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வி வரணும். அந்த ரீசர்ச்ல பயன்படுத்தப்பட்ட அளவீடு எவ்ளோ நம்பகமானது? அந்த கேள்விக்குள்ளதான் உண்மையான அறிவியலும் பாதுகாப்பான சிகிச்சையும் ஒளிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க.